பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 136வது அதிகாரம் 21வது வசனம். சாம் சாப்டர் 136 verse 21. தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. He gave land as an inheritance because his mercy endures forever. ஹல்லேலூயா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசம் அடிமைப்பட்டு இருந்துச்சு, அப்படிதானே? ஆனா பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஏசப்பா நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். நம்முடைய தேசத்திற்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். நம்ம சுதந்திரமாக இன்னைக்கு சந்தோஷமாக ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். சில தேசங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். அவங்களால ஃப்ரீடமா எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆனா நம்ம தேசத்துல ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாங்க, அப்படிதானே? நம்ம சந்தோஷமாக நம்ம விருப்பத்தின்படி நிறைய இடங்களுக்கு நம்ம போகலாம். சில காரியங்கள் நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஆனா மற்ற தேசத்தை போல நமக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு இருக்காது. நமக்கு ஏசப்பா நம்முடைய தேசத்தை சுதந்திரமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதற்காக என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஏசப்பா எங்களுடைய தேசத்திற்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தீங்களே ஆண்டவர் ஏசப்பா. நாங்க மற்ற மனுஷங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா அடிமைப்பட்டு நாங்க இருந்தோம். ஆனா ஆண்டவர் ஏசப்பா எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு தகப்பனே ஏசப்பா, நீங்க தகப்பனே எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். இன்றைக்கு நமக்கு நம்மளுடைய தேசத்துல நிறைய காரியங்கள்ல நமக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாங்க ஏசப்பா. நிறைய பிரச்சனைகள் நம்ம எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் இல்லைனாலும் ஏசப்பா நம்முடைய தேசத்தை, நம்மளுடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மற்ற தேசத்துல இருக்கிறத காட்டிலும் நம்மளுடைய தேசத்திலே ஏசப்பா நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. அதனால ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பாவை நீங்க துதிங்க. ஏசப்பா எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு தேசத்தை நீங்க கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பாக்கு நன்றி செலுத்தி நீங்க ஆராதிங்க. ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. நிச்சயம் ஏசப்பா இன்னும் உங்களை அதிகமாக இந்த தேசத்துல உங்களை ஆசீர்வதிச்சு உங்களுக்கு இன்னும் ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை தருவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, எங்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் ஏசப்பா எங்களுக்கு நீங்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் தகப்பனே ஏசப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை நீங்க கொடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்லயே ஆண்டவர் ஏசப்பா சில காரியங்கள்ல இன்னும் தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா ஒரு விடுதலையை கொடுங்க தகப்பனே ஏசப்பா. தேவையில்லாத காரியங்கள்ல, அசுத்தமான காரியங்கள்ல ஆண்டவரே அடிமைத்தனத்தோட இருக்கிறாங்க. நீங்க இந்த நாள்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுங்கப்பா. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளுடைய தேசத்திற்கு ஏசப்பா ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க சில காரியங்களை அடிமைத்தனத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஏசப்பா அதுல ஒரு விடுதலையை தருவார். நிச்சயம் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அவர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.